கிராண்ட் ஒன் பார்வையாளருக்கு வணக்கம். நான் உங்கள் ஜெயபிரகாஷ் கருணாகரன். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில செய்தி தொடர்பாளர் திரு ஹலீம் அல் புகாரி அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியை குற்றம் சாட்டுவது தான் பிரச்சாரத்தின் உள்நோக்கமாகவே இருக்குது அப்படின்றது காங்கிரஸ் தரப்புலேருந்து மோடி மீது வைக்கிற குற்றச்சாட்டு. மோடி என்ன கேட்குறாருன்னா, நான் ஏன் இந்த குற்றச்சாட்டு வைக்கிறேன் அப்படின்னா, காங்கிரஸ் கட்சி ஒருவேளை ஆட்சிக்கு வந்துட்டா மத சார்பான ஒரு இடஒதுக்கீடை கொடுக்காது அப்படின்னு என்னால் எழுதி கொடுக்க முடியுமா உங்களால் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார். இடஒதுக்கீடு என்பது கான்ஸ்டியூஷனில் என்ன சொல்லுதுன்னா, சோஷியலி அண்ட் எஜுகேஷ்னலி பேக்அவுட் கிளாஸ்க்கு தான் இருக்குது, மத சார்புக்கு கொடுத்துருவாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது மோடியுடைய பேச்சுக்கு மரியாதைக்குரிய சிதம்பரம் அவர்கள் சரியான பதிலை சொல்லியிருக்கிறார். முதலாக இவர் தான் எந்த ஓபிசியை சார்ந்தவர் என்று சொல்லிக் கொள்கிறாரோ அதே ஓபிசிக்கு 1951 காங்கிரஸ் கவர்மெண்ட் தான் 27% கோட்டாவை கொண்டு வந்தது. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்லேயும் சென்ட்ரல் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்லேயும் காங்கிரஸ் கவர்மெண்ட் அண்டர் நரசிம்மராவ் அண்டு மன்மோகன் சிங் அவர்களுடைய இதுதான் கொண்டு வரப்பட்டது. அப்போ எதை எப்படி யாருக்கான ரிசர்வேஷனை கொண்டு வரணும் அப்படின்னு நமக்கு தெரியும். நீங்கள் நீதிமன்றம் என்று ஒன்று அதற்கு தான் இருக்கிறது. நான் என்ன கேள்வி கேட்பேன் என்றால், சமூக ரீதியாக இப்படி பின்தங்கி இருப்பவர்களுக்கு, சாதி ரீதியாக பொருளாதார ரீதியாக பின்தங்கி இருப்பவர்களுக்கு என்று இடபிள்யூஎஸ் கொண்டு வந்தீர்களே, அது எந்த வகையில் கொண்டு வந்தீர்கள்? இப்போ என்ன ஒரு விஷயம்னா, ஒரு கமிட்டி அமைக்கப்படுகிறது, நீதிபதிகள் தலைமையிலே கமிட்டி அமைக்கப்படுகிறது. உதாரணத்துக்கு சச்சார் கமிட்டி அமைக்கப்படுகிறது. சச்சார் கமிட்டி அமைக்கப்பட்டதின் அடிப்படையில் அந்த சச்சார் கமிட்டியினுடைய ஃபைண்டிங்ஸ் என்னவாக இருந்துச்சு அப்படின்னா, சாதிய ரீதியாக ஒடுக்கப்பட்டு படிக்காமல் இருக்கிறவங்க, முன்னேறாமல் இருக்கிறவங்களுக்கு காரணம் என்னென்னா, அது நியாயம். என்னென்னா, நம்ம துரோணாச்சாரி கதையெல்லாம் கேட்டிருக்கிறோம், ஜெயகலவன் கதையெல்லாம் எல்லாமே கேட்டிருக்கோம். அதெல்லாம் எப்படி ரொம்ப குறுக்கூடாக இருக்கும். அது நான் கற்றுத்தர மாட்டேன், எனக்கு தெரியாமலே ஒளிஞ்சிருந்து கற்றுக்கிட்டா கூட நீ கற்றுக்கிட்டதை இம்ப்ளிமெண்ட் பண்ண விட மாட்டேன். ஸோ இப்படியெல்லாம் இருந்த ஒரு சமூகம் படிப்பறிவில் முன்னேறாமல், பொருளாதாரத்தில் முன்னேறாமல் இருந்தால் அதில் ஒரு லாஜிக் இருக்குது. சம்மந்தமே இல்லாமல் இந்த முஸ்லீம்களாம் முன்னேறாமல் இருக்கானுங்க அப்படின்னு சச்சார் கமிட்டி சொல்லுது. எஸ்சி எஸ்டியை விட இவங்க ஹையர் எஜுகேஷனை கிராஸ் பண்ணுற ரேஷியோ முஸ்லீம்கள் கம்மியாக இருக்கிறாங்க. எஸ்சி எஸ்டியை விட இந்த இஸ்லாமியர்கள் பின்தங்கி இருக்கிறார்கள். +2 முடிக்கிறதுல, மேற்கல்வி படிக்கிறதுல இவர்கள் பின்தங்கி இருக்கிறார்கள். அப்படின்னா ஒரு அரசுக்கு உள்ள ஒரே வாய்ப்பு என்பது இடஒதுக்கீட்டின் மூலமாக அதை சரி செய்வது தான். ஸோ ஒரு விஷயம் ஆன்டி கான்ஸ்டியூஷன் என்று சொல்வதற்கும், ஒரு விஷயம் சட்டவிரோதம் என்று சொல்வதற்கும் அதில் ஏற்படக்கூடிய பின்விளைவுகள் என்ன என்பதை பார்த்து, அல்லது அதற்கு முன்னர் செய்யப்பட வேண்டிய சட்ட ரீதியான விஷயங்களை நீங்கள் செஞ்சுட்டு செய்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்லுவேன். ரெமிஷன் கமிட்டி அமைத்து பில்கிஸ் பானு கற்பழிப்பு குற்றவாளிகளை குஜராத் அரசு விடுதலை செய்கிறது. அவன் போய்ட்டு பொய்யா சுப்ரீம் கோர்ட்டில் ரெப்ரசன்ட் பண்ணி ஒரு ஆர்டர் வாங்குறான். அதை விடுதலை ஆகுது. இதுவே ஆயிடுச்சா, கவர்மெண்ட்டே ரெமிஷன் கமிஷனுடைய 10 பேர் கொண்ட கமிட்டி அமைக்குது, அவங்க ரிப்ளை கொடுக்குறாங்க, விடுதலை ஆகிடுறாங்க. தமிழ்நாட்டில் முஸ்லீம் சிறைவாசிகள் விடுதலை சம்பந்தமாக கூலை இப்ராஹிம், உதாரணத்துக்கு கூலை இப்ராஹிம்னு ஒருத்தர் சுப்ரீம் கோர்ட் போகிறார். அப்போ சுப்ரீம் கோர்ட்டில் அப்போஸ் பண்ணுது, கவர்மெண்ட் அப்போஸ் பண்ணி இது விடுதலை பண்ணக்கூடாது அப்படி. இங்கே இருப்பவர்கள் எல்லோருமே விவரம் புரியாமல் கத்தினார்கள். ஓகே, கவர்மெண்ட் அப்போஸ் பண்ணது, திமுக அகேன்ஸ்டாக இருக்குன்னு. அதே கூலை இப்ராஹிம் இன்றைக்கு விடுதலையாக இருக்கிறார், கவர்மெண்ட் விடுதலை பண்ணுது. இந்த உதாரணத்தை ஏன் சொல்கிறேன்னா, அரசு தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி 160 விதிகளை பயன்படுத்தி விடுதலை செய்வது என்பது வேறு. அவர்கள் உச்சநீதிமன்றம் சென்று நீதிமன்றத்தின் வாயிலாக விடுதலை பெறும்போது அரசு சில விஷயங்களை ஆட்சேபித்து ஆக வேண்டும் என்பதை பில்கிஸ் பானு விவகாரத்தில் தெரிந்து கொண்டோம். இது எதுக்கு சொல்கிறேன்னா, ஃபார் எவ்ரி திங் தேர் இஸ் அ ப்ரொசீஜர். அந்த உதாரணத்துக்காக புரியுது. ஏன்னா ஜஸ்டிஸ் நாகரத்னா கேட்டார்கள், இட் இஸ் அ ஃப்ராட் பிளே இன் திஸ் கோர்ட் என்றார்கள். இது குஜராத்தில் அவர்கள் விடுதலை செய்யப்பட்டது, இது ஃப்ராட் பிளே. அது ஏன்னு சொல்லும் போது, ஒய் தி குஜராத் கவர்மெண்ட் டிட் நாட் அப்ஜெக்ட் தி ரிலீஸ் என்று கூட கேட்டார்கள். அப்போ ஒரு விஷயத்தில் சட்டப்பூர்வமாக இடஒதுக்கீட்டை நிறைவேற்ற வேண்டும், சட்டப்பூர்வமாக சட்டத்துக்கு உட்பட்டு ஒருவருடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்ற வேண்டும் என்றால் அதற்கு சில வழிமுறைகள் இருக்கிறது. அந்த வழிமுறைகள் தான் கமிஷன்கள் அமைக்கப்படுவது, ஆய்வு செய்யப்படுவது, ஆய்வு செய்ததன் அடிப்படையில் அது சமர்ப்பிக்கப்பட்டதன் அடிப்படையில் இஸ்லாமியர்கள் மிக கொடுமையாக பின்தங்கி இருக்கிறார்கள். இப்போ என்னென்னா, அங்கே எங்கேயும் சுற்றி பார்த்தாரு. இப்போ இது எப்படி கொண்டு வந்துட்டார் நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். திங்ஸ் ஹவ் கம் டு சச் அ சாரி அண்ட் டேஞ்சரஸ் பாஸ். என்னென்னா, இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்பதே சட்டவிரோதம் என்பதை போல பேசிக் கொண்டிருக்கிறார். இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க மாட்டேன் சொல்லுங்க பார்ப்போம் என்று கேட்கிறார்.
அப்படி தானே வராரு. இல்லை கான்ஸ்டியூஷனில் அப்போ மத ரீதியாக இல்லைல்ல, அப்போ அந்த கேள்வி எழுப்புறது மத ரீதியாக கொடுப்பது தவறு என்று தெளிவாக விளக்கப்பட்டிருக்க வேண்டும். இந்தியாவினுடைய அரசமைப்பு சட்டம் என்பது அப்போ காங்கிரஸ் கட்சி வந்தால் கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல வரீங்களா? கொடுக்காமலும் இருப்பார்கள், கொடுக்கவும் வாய்ப்பு இருக்கிறது, கொடுத்தால் தப்பில்லை என்று சொல்ல வருகிறேன். கொடுத்தா தப்பில்லை எப்படி அது ஆன்டி கான்ஸ்டியூஷன் எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க? அதாவது நீங்கள் உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், இல்லை இப்போ இடபிள்யூஎஸ் ஆன்டி கான்ஸ்டியூஷன், ஏன்னா இடபிள்யூஸ்ன்றது ஒரு கான்செப்ட் இல்லை, எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் ஒன்று வைக்கக்கூடாது அப்படின்றதான் இடஒதுக்கீட்டில் சொல்லுது. இப்போ அதை எதிர்க்கிற நாம அப்போ ரிசர்வேஷன் கொடுக்கும்போது அது கம்யூனிட்டி வைஸ்லேயும் வைக்கக்கூடாது, அதுக்கு வந்து ரிலீஜியஸ் வைஸ் வைக்கக்கூடாதுல்ல. சாரி, இடபிள்யூஎஸ்ல என்னென்ன ப்ரொவிஷனில் அதை எதிர்க்கிறாங்கன்னு தயவு செஞ்சு நீங்கள் பார்க்கணும். ஓகே, மத்திய பிரதேசத்திலிருந்து நிறைய ஓபிசிக்கள் அதை எதிர்க்கும் போது எக்கானமிக்கலி நீங்கள் கணக்கு செய்து ரிசர்வேஷனை கொடுக்கும் பட்சத்தில் ஏற்கனவே முன்னேறிய வகுப்பாக இருக்கக்கூடிய பிராமணர்கள் போன்ற எஃப்சிக்கள் எல்லாம் ஓபிசியை பின்னுக்கு தள்ளி முன்னே வர்றாங்க. ஓகே, அதனால் ஏற்கனவே இங்கே நம்ம ஓபிசி, பிசி, எம்பிசி, எஸ்சி, எஃப்சி இதெல்லாம் நம்ம ஏன் பிரித்து வச்சுருக்கிறோம்? அவர்களை சாதி ரீதியாக பிளவுபடுத்துவதற்கா? கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஏன் கேட்குறோம்? அதை பார்த்துட்டு அந்த டேபிளில் போய் உட்காருன்னு சொல்கிறதுக்காகவா? இல்லை, அவர்களுக்கென்று சலுகைகளை அவர்கள் அரசு மூலமாக இப்போ இங்கே செட்டப்பை எதுக்காக அதை வச்சிருக்கிறோம்? இங்கே நிறைய பேர் ஜாதி சர்டிஃபிகேட் இருக்கக்கூடாதுன்னா அது வந்து அறிவு கட்டத்தனமான பேச்சுன்னு நான் சொல்லுவேன். அதை வைத்துத்தான் யாருக்கு முன்னுரிமை கொடுத்து ஒருத்தர் முன்னேற்றுறது, யாருக்கு வந்து அவசியம் இல்லை, அவங்களுடைய குடும்ப பின்னணி கொஞ்சம் நல்லா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அது. அப்போ இந்த கட்டமைப்பு இப்படி இருக்கும் பொழுது இதை மீறி நீங்கள் வந்து பொருளாதார ரீதியாக இடஒதுக்கீடு தரேன்னு சொன்னது கூட வெறும் வாயளவில் அதை குத்தமாக நானும் பார்க்கல. அதை வந்து நடைமுறைப்படுத்தும் பொழுது அதில் ஓபிசிக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். மத்திய பிரதேசத்தில் பெரும்பான்மையான உச்சநீதிமன்றத்தில் நிற்கிறாங்க இடபிள்யூஎஸ் எதிர்த்து. நான் என்ன கேட்குறேன், இட் இஸ் அன் ஓப்பன் சேலஞ்ச். உதாரணத்துக்கு உங்கள் வாதப்படியே காங்கிரஸ் மத அடிப்படையில் ஒரு இடஒதுக்கீடு தருதுன்னு வைங்களேன், உங்களுக்கு தெம்பும் திராணியும். அப்போ இன்னும் ஒரு விஷயம் கேட்குறேன்னா, அப்போ நீங்கள் கன்ஃபார்மாக ஒத்துக்கிட்டீங்க காங்கிரஸ் கவர்மெண்ட் வரப்போகுதுன்னு, அந்த பயம் உங்களுக்கு வந்துருச்சு. தராதுன்னு எழுதி தர சொல்லுங்கன்னு கேட்குறாரு. அப்படின்னா என்னென்னா அப்போ வரப்போகிறோம், அப்போ அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, வந்துட்டோம், கொடுத்துட்டோம் வைங்களேன். அது தவறு என்று நிரூபிக்கிற திராணி நீதிமன்றத்தில் உங்களுக்கு இருக்கிறதா? நீங்கள் வந்து இப்படி கிடுக்குப்பிடி போட்டு எல்லா அரசு துறைகளையும் உங்கள் கையில் வச்சுருக்கும் போது கான்ஸ்டியூஷனை பற்றி யார் பேசுறது அப்படின்னு சொன்னால், டபுள் என்ஜின் சர்க்கார் அப்படின்னு யார் பேசுவா? இவங்க பேசுகிறாங்கல்ல, டபுள் என்ஜின் சர்க்கார். மோடி யோகி பேசுகிறாரு, புஷ்கர் சிங் தாமி பேசுகிறாரு, ஹிமந்தா பிஸ்வா சர்மா பேசுகிறாரு, ஏன் இங்கே அண்ணாமலை பேசுகிறாரு. உங்களுக்கு டபுள் என்ஜின் சர்க்கார் இருந்தால் நல்லாயிருக்கும். கர்நாடகாவில் பேசுனாங்க. டபுள் என்ஜின் சர்க்காருங்கிற வார்த்தை ஆன்டி கான்ஸ்டியூஷன் தெரியுமா? ஒரு ஒன்றிய அரசு கட்சி காரணம் காட்டி மாநில அரசுக்கும் ஒன்றிய அரசுக்கும் வேறுபாடு காட்டக்கூடாது. அப்படி காட்டுவது ஆன்டி கான்ஸ்டியூஷனல். நீங்கள் டபுள் என்ஜின் சர்க்கார்னு சொல்லும்போது என்ன சொல்ல வரீங்கன்னா, ஒன்றியத்திலும் நாங்கள் மாநிலத்திலும் நாங்கள் என்று இருந்தால் உங்களுக்கு நல்லா செய்ய முடியும் என்று சொல்வதே ஆன்டி கான்ஸ்டியூஷனல். ஃபெடரலிசத்துக்கு எதிரானது, ஃபெடரலிசம் தத்துவத்துக்கு எதிரானது, அது கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது போது ஃபெடரலிசம் எங்கே என்ஷூர் பண்ணப்பட்டிருக்கு? கான்ஸ்டியூஷனில் என்ஷூர் பண்ணப்பட்டிருக்குது. அப்போ நீங்கள் டபுள் என்ஜின் அதான் அசால்ட்டாக தள்ளிட்டு போயிட்டே இருக்கிறீங்க. இதெல்லாம் விட்டுட்டாரு. பாதிக்கப்பட்ட சமூகத்துக்கு, உரிமைகள் இழந்த ஒரு சமூகத்திற்கு சச்சார் கமிட்டி போன்ற முன்னாள் நீதிபதிகள் கொண்ட அறிக்கையின் திரும்ப எங்கே வராரு? மன்மோகன் சிங் அப்படி பேசினார், அது பொய் புரட்டுன்னு தி ஹிந்து பத்திரிகையே சொல்லிருச்சு. 2 வார்த்தைகளை சொல்லியது ஹிந்து பத்திரிகை மறுநாள் காலை. ஃபேக்ட் செக். ஒரு பிரதமருடைய பேச்சை அந்த அதே நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு முன்னணி பத்திரிகை ஃபேக்ட் செக் செய்யக்கூடிய நிலைமையில் கேவலமாகி போச்சு மோடியுடைய நிலைமை. என்ன சொன்னாங்க? இட் இஸ் எரோனியஸ். எது அவர் கொடுத்த முஸ்லீம்ஸ் நிறைய பிள்ளையை பேசுகிறாங்க என்பது எரோனியஸ். Statement of former Prime Minister Manmohan Singh was deliberately misinterpreted. செருப்படி வேணுமா உங்களுக்கு? இது வார்த்தை ஹிந்து பத்திரிகையுடைய தலையங்க வார்த்தை. இதெல்லாம் டெலிபரேட்டாக மிஸ்இன்டர்பிரட் பண்ணுறவர் யார்? இஸ் நன் அதர் தென் அவர் பிரைம் மினிஸ்டர். அப்போ திரும்ப என்னன்னா, உங்களுக்கு திரும்ப முஸ்லீம்களுக்கு கொடுக்க மாட்டேன் எழுதி கொடுக்க சொல்லுங்க பார்ப்போம், முஸ்லீம்களுக்கு கொடுக்கக்கூடாது எழுதி கொடுங்க பார்ப்போம். முஸ்லீம்களுக்கு கொடுப்பது ஆன்டி கான்ஸ்டியூஷனல் கிடையாது. இதைத்தான் எங்கே பேசிட்டு இருக்கிறாங்க? தெலுங்கானாவில் பேசிட்டு இருக்கிறாங்க. ஆன்டி கான்ஸ்டியூஷனல் தட் ஹேஸ் டு பி ப்ரூவன் இன் தி கோர்ட் ஆஸ் யூ ஹேவ் பீன் ப்ரூவன் இன் மெனி ஆஃப் தி அக்கேஷன்ஸ். பல சந்தர்ப்பங்களில் நீங்கள் ஆன்டி கான்ஸ்டியூஷனல் ஆக்டிவிட்டி செஞ்சிருக்கீங்க, பல நேரங்களில் ப்ரூவ் ஆகிருக்கீங்க. ரொம்ப உதாரணம் தேவையில்லை. சமீபத்தில் நிரூபணமான எலக்டோரல் பாண்ட்ஸ் ஆன்டி கான்ஸ்டியூஷனல் வார்த்தை சொல்லியிருக்கு, வார்த்தையோடு இருக்குது. இட் இஸ் ஆன்டி கான்ஸ்டியூஷனல். ஸோ ஆன்டி கான்ஸ்டியூஷனல் கும்பல் இந்திய அரசமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தங்களுடைய பத்திரிகையான ஆர்கனைசர் பத்திரிகையில் எழுதிய மோடி வகைராக்கள் அரசமைப்பு சட்டத்தை காங்கிரஸ் மீறிவிடும் என்று சொல்வது வேடிக்கை. இந்தியாவுடைய மூவர்ண கொடியை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி தங்களுடைய ஆர்கனைசர் பத்திரிகையில் தொடர்ந்து எழுதி வந்து அதற்கு பின்னால் வேறு வழியே இல்லாமல் மூவர்ண கொடியை ஏற்றுக்கொண்ட இந்த அயோக்கியர்கள் எல்லாம் காங்கிரஸ் கான்ஸ்டியூஷனை மீறிவிடும் என்று சொல்வது அதை விட நகைமுரண். சரி, இப்போது பாஜக காங்கிரஸை கான்ஸ்டியூஷன் மீறிடும்னு சொல்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் காங்கிரஸும் என்ன சொல்லுதுன்னா, தொடர்ந்து இவங்க இடஒதுக்கீட்டுக்கு எதிரானவங்க, பாஜக ஆர்எஸ்எஸ் இடஒதுக்கீட்டுக்கு எதிரானவங்க. சமீபத்தில் மோகன் பகவத் ஒரு பேட்டி கொடுக்குறாரு, இடஒதுக்கீட்டை நாங்கள் ஆதரிக்கிறோன்றாரு.
பாஜக ஆட்சி வந்த 10 ஆண்டுகளில் இடஒதுக்கீடு மீது எதுவும் விதமான ஒரு கை வைப்பதோ அதை குறைப்பதோ எதுவும் செயலும் செய்யலை. அப்போது தொடர்ந்து வராத ஒரு விஷயத்தை வந்துடும் சொல்லிடுவாங்க, இதை பண்ணிடுவாங்க அப்படின்றது கிட்டத்தட்ட நீங்களும் ஒரு அச்சுறுத்தல் தானே வேலையை பார்க்குறீங்க. இடபிள்யூஎஸ் என்னது? ஓபிசியோட இடத்துக்கு நீங்கள் கை வைக்கலையா? இடபிள்யூஎஸ் வந்ததுனால நாங்கள் பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு தரப்பட்டால் அதில் குறிப்பாக ஓபிசி எஸ்சி வந்து எக்ஸ்க்ளூட் ஆயிடுவாங்க. சொல்லப்பட்டிருக்குல்ல வார்த்தை. ஓபிசி அப்படி யாராவது சொன்னாங்களா? மைனாரிட்டி இடஒதுக்கீடு தரும்போது இவங்களை எக்ஸ்க்ளூட் பண்ணுறோம், அதாவது முஸ்லீம்ஸுக்கு தர்றோம், இவங்களை எக்ஸ்க்ளூட் பண்ணுறோம், அல்லது கொடுக்கப்பட்ட த்ரெஷோல்டை வந்து மீறி போகிறாங்க. இதெல்லாம் வந்து நீதிமன்றத்தில் பேசப்படுகிற பொருட்கள். நீங்கள் ஏன் இடஒதுக்கீடு எங்க உங்களுடைய நேரடியாக நீங்கள் இந்த அரங்கத்துக்குள் வரக்கூடாது என்று சொல்வதும் ஒன்றுதான். 50 பேர் கொண்ட கொள்ளளவு கொண்ட ஒரு அரங்கத்திற்குள் 51 பேர் ஆல்ரெடி வச்சுக்கிட்டு நீங்கள் முடிஞ்சால் உள்ளே வாங்கன்னு சொல்கிறது ஒன்று தான். இதுதான் இடபிள்யூஎஸ். இது சிம்பிளாக விளக்குறதுனா என்ன? அவங்க தான் இடஒதுக்கீடு எதையும் நேரடியாக செய்ய மாட்டாங்க. இன்னொன்று சொல்கிறேன், இதெல்லாம் எப்படிப்பட்ட பச்சை அயோக்கியத்தனம் என்றால், மோகன் பகவத் தொடர்ந்து ஆங்கில ஊடகங்களில் பேசியதெல்லாம் என்கிட்ட தரவாக இருக்குது. கொடுக்கவா போடுறீங்களா? மோகன் பகவத் இடஒதுக்கீடை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று பேசி அவர் பிரச்சாரமாகவே மைக்கில் பேசி அது NDTVயிலேருந்து ஆஜ்தக்லேருந்து எல்லா வடநாட்டு ஊடகங்களும் வந்தது. இன்றைக்கி தேர்தல் நேரம் நம்ம தான் பாஜகவை இழுத்து பிடிச்சி ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறவங்க நம்மளால் அவங்க ஆட்சி இழக்கிற சூழ்நிலை வந்துடக்கூடாதுன்னு பதறி போய் பேசுகிறார் மோகன் பகவத். அது மட்டுமா? அமித் RSS அது கொள்கையை மாற்றிக்குமா என்ன? ஆட்சிக்கு வரணும்னா எதையும் மாற்றிக்குவாங்க, வந்த பிறகு உங்களே மாற்றிடுவாங்க. இப்போ தேர்தல் நேரம்ல மோடியுடைய கொள்கையா இதில் போயிட்டு இல்லை, RSS என்றைக்குமே கொள்கையை மாற்றிக்காது. அவங்க வந்து ஒரு இடத்துலையும் ஸ்டாண்ட் அப்படி தான் இருக்காங்க. யார் சொன்னது? அப்படின்னு தான் இந்த பார்க்குறோம்ல. இங்கே இடஒதுக்கீடுல அவங்களுடைய கொள்கை இஸ்லாமியர்களை அழித்து கட்டி, இஸ்லாமியர்களை ஒழித்து கட்டி, முஸ்லீம் பெண்களை கற்பழித்து, முஸ்லீம் சொத்துக்களை சூறையாடி, இஸ்லாமியருடைய அடையாளங்களை இல்லாமலாக்கி, இஸ்லாமியர்களுடைய வரலாற்று தலங்களை அழித்து விட்டு இஸ்லாமியர்களுடைய வழிபாட்டு தலங்களை அழிக்க வேண்டும் என்பது RSS முதன்மை கொள்கை. ஆனால் கட்சிக்குள்ளேயே அவங்க RSS MRM முஸ்லீம் ராஷ்ட்ரிய மன்றம்னு வச்சுக்கிறாங்க. இது கொள்கைக்கு இழிவு தானே. அது எதுக்குன்னா நடிப்பு, பச்சை நடிப்பு நடிக்கிறதுக்கு. கொள்கையை மாற்றுறதுன்னு சொல்லக்கூடாது. இதை நடிப்பு. தேர்தல் நேரத்திற்கும் அரசியலுக்கும் 1000 நடிப்பு நடிப்பார்கள். இந்த பாஜகவினுடைய தேசிய பொறுப்பாளராக ஐடி விங்குக்கு இருக்கக்கூடியவர் அமித் மால்வியா தேடி அளிக்கிறார் ரிசர்வேஷனுக்கு எதிரான அவருடைய ட்வீட்டை. ஆனால் எங்ககிட்ட ஸ்கிரீன்ஷாட் இருக்குது, அதை விட உங்களுக்கு வேணாம் தரேன். அந்த தரவுகளை தேடி அளிக்கிறார். அழிச்சிக்கிட்டே இருக்காரு. ஒன்று டேக் பண்ணி ஜுபேர் போட்டே இருக்கிறார். அவளை ஃபேக்ட் செக் பண்ணி அதை தேடி அளிக்கிறார். அசிங்கமெல்லாம் உங்களுக்கு ஒரு நிலைப்பாடு எடுத்தால் உறுதியாக இருக்கணும். ஜவஹர்லால் நேரு மாதிரி உறுதியாக இருக்கணும், ராகுல் காந்தி மாதிரி ஆம்பளையாக இருக்கணும். அதான் அழகு. அதை விட்டுட்டு நிலைப்பாடுக்கு மாற்றி தேர்தலுக்காக இவ்வளோ வேஷம் போடுறீங்களே. அலிகருக்கு ராஜஸ்தானில் நிற்கிறாரு, இஸ்லாமியர்களுக்கு வந்து முஸ்லீம்களுக்கு உங்கள் சொத்தெல்லாம் வந்து காங்கிரஸ் கொடுத்துரும் அப்படின்னு விஷமாக கக்குறாரு. திடீர்னு அலிகருக்கு போகிறாரு. அலிகருக்கு போய் முஸ்லீம் பெண்களே ட்ரிபிள் தலாக் அமெண்ட்மெண்ட் பில் மூலமாக உங்களை நான் வாழ வச்சிருக்கிறேன், சவுதி அரசாங்கத்தில் பேசி உங்களுக்குலாம் ஹஜ்ஜுக்கு சீட்டு வாங்கி கொடுத்துருக்கின்றார். வாட் நான்சென்ஸ் இஸ் திஸ்? ஒரு இடத்துல பச்சையாக விஷம் கக்குறீங்க, எங்களை கருவோடு அறுக்கிறேங்கிறீங்க. அதுக்கப்புறம் திடீர்னு போய் உங்களுக்காக தானே. ஸோ தேர்தல் நேரத்தில் எந்த பச்சை பொய்யையும் எந்த அயோக்கியத்தனத்தையும் கச்சிதமாக நிறைவேற்றுவதில் அவர்களுக்கு எந்த கவலையும் இருக்காது. தேர்தல் முடிந்த பிறகு அவர்கள் யார் என்கின்ற உண்மையான சுயரூபத்தை காட்டுவார்கள். கான்ஸ்டியூஷனல் என்று பேசுவதாக இருந்தால் 80:20 என்று முதலில் சட்டவிரோதமாக அரசமைப்பு சட்டத்துக்கு எதிராக பேசியவர் யோகி ஆதித்யநாத். இந்த நாட்டில் இந்த மண்ணில் 80%க்கும் 20%க்குமான போர் தான் இந்த தேர்தல் அப்படின்னார். எவ்வளோ பெரிய ஆன்டி கான்ஸ்டியூஷன் வார்த்தை! இதெல்லாம் யார் கண்ணுக்கும் தெரியலையா? அவ்வளோயே இவ்வளோ படித்தவர்கள், பண்பானவர்கள், உயர்வானவர்கள் இருக்கக்கூடிய கர்நாடகாவிலே, பெங்களூரிலே போட்டியிடக்கூடிய தேஜஸ்வி சூர்யா கடைசி நேரத்தில் வீடியோ வெளியிடுறான். அயோக்கியன் என்ன சொல்கிறான்? அரசமைப்பு சட்டத்துக்கு எதிராக பேசுகிறான். உனக்கெல்லாம் என்ன மரியாதை வேண்டியிருக்குது? 80%, 100% தங்களுடைய பணிகளை செய்வதில்லை. அதனால் 20% தன்னுடைய 100% தன்னுடைய பணிகளை செய்வதனால் 80% பாதிக்கப்படுகிறார்கள். எனவே 80% தன்னுடைய 100% கடமை நிறைவேற்ற வேண்டும் அப்படிங்கிறான். இதுக்கு என்ன அர்த்தம்? இது என்ன புரிவிங்க? எப்படி பிரித்து பேசுனீங்க? எல்லாம் ஒரு MP. அப்போ உன் மேலே FIR போட்டிருக்குது கர்நாடகாவில், இப்படி பேசினேன் அப்படின்னு சொல்லி. எனவே இதெல்லாம் வந்து அரசமைப்பு சட்டம் என்பதே எட்டிக்காய், அவர்களுக்கு பாவக்காய். யாரெல்லாம் வந்து எங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? அரசமைப்பு சட்டத்தை பற்றியும் இடஒதுக்கீடை பற்றியும். இந்த தேசத்தை முதல்ல இடஒதுக்கீடை பற்றி உங்களுக்கு நல்ல புரிதல் வேண்டும். இடஒதுக்கீடு ஏன் வேண்டும்? அதாவதுங்க, குலக்கல்வி திட்டம் இருக்கணும். இங்கே வந்து அவங்கெல்லாம் பேசுகிறாங்க பாருங்கள், மீடியாக்களே தைரியமாக பேசுகிறாங்களே, வண்ணானாவே இருக்கணும், இவன் பிள்ளை இவனாகவே இருக்கணும், அவன் பிள்ளை அவனாகவே இருக்கணும் என்று பேசுகிறவர்கள் எல்லாம் என்றைக்காவது இடஒதுக்கீடை ஏற்றுக்கொள்வார்களா? சனாதன தர்மத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் தலையில் பிறந்தவன், நெஞ்சில் பிறந்தவன், தொடையில் பிறந்தவன், காலில் பிறந்தவன் என்று வர்ணங்களை ஏற்கிறவர்கள். இல்லை, சனாதனத்தை காங்கிரஸ் எதுக்குதான்? இல்லை இந்த அவர்கள் நாங்கள் காங்கிரஸ் சனாதனத்தை எதிர்க்கிறதா என்கின்ற கேள்வியை விட
ஆர்எஸ்எஸ் சனாதனத்தை முழுமையாக ஏற்கிறது இல்லை. இல்ல ஆர்எஸ்எஸ் அதோட ஐடியாலஜில இருக்கு. இதை வந்து என்ன தெரியுமா, காங்கிரஸ் சனாதனத்தை முழுமையாக எதிர்க்குதா? இது வந்து பெரிய டிபேட்டான பாயிண்ட். வேணா நம்ம இன்னொரு ஒரு மணி நேரம் அதை பேசுவோம். ஏன்னா காங்கிரஸ் நம்பக்கூடிய, காங்கிரஸில் இருப்பவர்கள் நம்பக்கூடிய சனாதனம் என்பது ஒரு மதத்தின் மீது இருக்கக்கூடிய புனிதத்துவத்தோடு அதை நம்புவார்கள். ஆர்எஸ்எஸ் வந்து அதை அரசியல்படுத்தி அதன் மூலமாக சக மனிதனை ஒடுக்கி நசுக்கி இதன் மூலமாக தேர்தல் ஆதாயம் அடைவதற்கு அதை ஏற்பார்கள். ஸோ இது வந்து ஒரு பெரிய பாயிண்ட். விளக்கமாக பேசணும்னா, இப்போ ஒரு சராசரி ஒரு காங்கிரஸ் ஒரு இந்து இருப்பான், அவர் திடீர்னு அஃபண்ட் ஆயிடுவார், நான் மொட்டையாக பேசிட்டு போயிட்டேன்னா, என்னங்க நீங்களும் சனாதனத்தை எதிர்த்து பேசுகிறீங்களே அப்படின்ட்டு போயிடுவோம். சப்ஜெக்ட் என்னென்னா, அவங்க புரிஞ்சு வச்சிருக்கிறதுன்னு சனாதனம். நம்ம டெய்லி போய் சாமியை கும்பிட்டு எல்லா மனுஷனும் நல்லா இருக்கணும்னு நினச்சிட்டு வரதான் சனாதனம் நம்ம விளங்கி வச்சிருக்காங்க. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசினா தான் அதை வந்து டோட்டல். இல்லைன்னா ஈஸியாக ஒரு ஸ்டேட்டுடைய மினிஸ்டர் பேசினதையே ஈஸியாக அமித் மால் வேலை மிஸ்இன்டர்பிரேட் பண்ண முடியுது. இஸ் காலிங் ஃபார் ஹிந்து ஜெனசைட்னு போட்டு விட்டான். கண்டிப்பாக ஒரு ஸ்டேட்டுடைய மினிஸ்டர் பேசுகிறார் இத்தனைக்கும், அதை மிஸ்இன்டர்பிரேட் பண்ணி அவர் மேலே எஃப்ஐஆரே போட முடியுது இவங்களால. அப்போ நான் ஏமாத்துறோம், நான் பாட்டுக்கு எதையாவது ஒன்று சொல்ல. அப்போது ஒரு ஸ்டேட்டுடைய மினிஸ்டர் என்ன பேசுகிறாரு, அவர் பேசுனது எங்கேயாவது இந்துக்களை வந்து இனப்படுகொலை பண்ணணும்னு கூப்பிட்டாரா? உதயநிதி இஸ் காலிங் ஃபார் ஹிந்து ஜெனசைட்னு அமித் மால்வியா எழுதுனா அதுக்கே எஃப்ஐஆரும் போட்டிருக்காங்க. ஸோ பொதுமக்கள் சனாதனம் விளங்கியிருப்பது நம்ம இந்து மதத்தினுடைய புனிதம் வந்து சனாதனம். அது என்ன சொல்லுது, எல்லா மதமும் நல்லது சொல்கிற மாதிரி அதுவும் நல்லது சொல்லியிருக்கு. இப்படி விளங்கி வைத்திருக்கிறார்கள். இப்படி விளங்கி வச்சிருக்கவங்க தான் காங்கிரஸ்காரங்க. இந்த உண்மையான சனாதனம் என்ன சொல்கிறது என்பதை தெளிவாக விளங்கி மனிதனுக்கு மனிதன் சமம் அல்ல என்று சொல்லக்கூடிய சனாதன தர்மத்தை விளங்கி வைத்திருக்கக்கூடியவர்கள், வர்ணாசிரமத்தை விளங்கி வைத்திருக்கக்கூடியவர்கள், மனிதர்களுக்கு மத்தியிலே வர்ணபேதங்கள் உண்டு என்று விளங்கி வைத்திருக்கக்கூடியவர்கள், நெத்தியில் பிறந்தவன் என்று ஒருவன் இருக்கிறான் மனிதனுக்கு மத்தியிலேயே, நெஞ்சில் பிறந்தவன் ஒருத்தர் நிச்சயமாக இருக்கிறான், தொடையில் பிறந்தவன் நிச்சயமாக ஒருத்தர் இருக்கிறான், காலில் பிறந்தவன் நிச்சயமாக ஒருத்தர் இருக்கிறான் என்று நம்பக்கூடியவன் இடஒதுக்கீடு எப்படி ஏற்றுக்குவான்? நீ தான் முன்னேற வேண்டிய அவசியமே இல்லைன்னு வானே அவன் தான். நீ தான் படிக்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு வானே அவன் தான். நீ தான் படித்தா ஈயத்தை காய்ச்சி காதலை ஊற்றுன்னு சொல்லுவானே அவன் தான். நீ தான் எனக்கு தெரியாமல் வில்லம்பு ஊற வித்தையை கற்றுக்கிட்டா கூட கட்டவரில் அறுத்து கொடுத்துருன்னு சொல்லுவானே அவன் தான். மனசாட்சியே இல்லாமல் மிருகத்தனத்தோடு சொல்லுவானே. அப்படிப்பட்ட கொள்கை உள்ளவன் எப்படி இடஒதுக்கீடுக்கு ஆதரவாக இருப்பான்? உன் பிளட்லேயே அது இல்லையே. நீங்கள் கேட்ட கேள்விக்கு சொல்கிறேன் பாருங்கள். சனாதனம் என்பதை நாங்கள் எப்படி விளங்கி வச்சுருக்கோன்றதுலேயே வந்து டிபேட் இருக்குது. அது ஒரு பைபிள் மாதிரி, குரான் மாதிரி, ஏதோ ஒரு புனித வழிபாட்டு முறை அப்படின்னு விளங்கி வச்சிருக்காங்க. அவங்ககிட்ட போய் பச்சையாக ஓப்பனாக விளக்கம் இல்லாமல் நீங்கள் எதையா பேசிங்கன்னா அவன் அஃபண்ட் ஆயிரும். அது பாஜகவுக்கு சாதகமாயிரும். பார்த்தீங்களா, சனாதனம் இந்து மதத்தை எதுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான் மொட்டையா. நீங்கள் வைரல் ஆகிடுவீங்க. நான் வைரல் ஆகிறேன்னா பேசிட்டு போயிடுவேன். நான் ஜெயிலுக்கு போகிறது கவலைப்பட மாட்டேன். ஆனால் அது பிரச்சனை கிடையாது. இது காங்கிரஸுக்கு பாதிப்பு ஏற்படும், மக்களுக்கு மத்தியில் குழப்பம் ஏற்படும். வைரல் சப்ஜெக்ட் கிடையாது. வைரல் எப்படி வேணால் ஆகிக்கலாம். ஏன்னா வைரல் ஈஸியாக ஆகிக்கலாம், எப்படி வேணால் ஆகிக்கலாம். அது மேட்டரே கிடையாது. ஆனால் நேர்மையாக இருந்து போராடிக்கிட்டே இருந்தால் கூட வைரல் ஆகலாம், வைரல் ஆகாமலும் போகலாம். அது ஒரு சப்ஜெக்ட் கிடையாது. ஆனால் மக்கள் மத்தியில் திருத்து கூறப்படும். ஏன்னா உதயநிதி ஸ்டாலின் சொன்னதே திருத்து கூறிடுறாங்க இல்லைங்க. அப்போ நம்ம ஏமாத்துறோம் அப்படிங்கிற பார்வையோடு ஒன்றே என்னால் உறுதியாக சொல்ல முடியும். இவங்க சனாதனத்தை விளங்கி வச்சிருக்காங்களா விளங்கலையா, இவங்க ஏற்கிறாங்களா ஏற்கலையா என்பதை விட இவர்கள் உறுதியாக ஏற்கிறார்கள். இவர்கள் ஏற்ற சனாதனம் மனிதனுக்கு மனிதன் சமம் இல்லை என்பதை சொல்கிறது. இவர்கள் ஏற்றிருக்கக்கூடிய சனாதனம் ஒருத்தன் தலையில் பிறந்தவனுக்கு தனி ரூல் இருக்குது, நெஞ்சில் பிறந்தவனுக்கு தனி வேலை இருக்குது, ரூல் இருக்குது, காலில் பிறந்தவனுக்கு அப்புறம் என்னப்பா, அப்புறம் எதுக்கு சாக்காடா இறங்கி க்ளீன் பண்ணுற, நீ ஐஏஎஸ் ஆகணும்னு நினைக்கிற, தேவையில்ல உட்காரு என்று அவர்கள் விளங்கி வைத்திருப்பதனால் தான் ஆர்எஸ்எஸ்க்கு தலைவராக பார்ப்பனர்களில் உயர்ந்த பார்ப்பனர் சித்மோன பார்ப்பனரை தவிர வேறு யாரும் அந்த உயர்ந்த பதவிக்கு, அந்த தலைவர் பதவிக்கு வர முடியாது என்று விதி இருக்கிறது. அப்படி இல்லை என்று நீங்கள் வாதிடுவதாக இருந்தால் அவனை சொல்லி மாற்ற காட்ட சொல்லுங்கள், என்னுடைய நிலைப்பாடை மாற்றிக்கொள்கிறேன். ஓகே, கட்டாயம் பார்ப்போம். தேர்தல் முடிவுகள் தான் இது ராகுல் காந்தியினுடைய ஆண்டா அல்லது பாஜகவினுடைய ஆண்டான்றது தெரிய வரும். இன்றைக்கும் கூட்டணிக்குள்ள சில பிரச்சனைகள் இருந்தாலும் அது தேர்தல் ஒரு இடத்துல வரும்பொழுது காங்கிரஸ் கட்சியோட ஓங்கி இருக்கு அப்படின்ற சில ரிப்போர்ட்ஸும் வருது. உங்களுடைய எண்ணமும் அல்லது மக்களுடைய எண்ணமும் ஒன்று சேர்ந்தால் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி. மிக தெளிவான பார்வையை முன்வைத்தீங்க. உங்களுடைய நேரத்துக்கும் உங்கள் கருத்துக்கும் மிக்க நன்றி.